வணக்கம். இன்றைக்கி எல்லாத்தையும் சுகந்திஸ் vlog வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிள் கோவக்காய் காக்சீனியா பொரியல் தான். திஸ் இஸ் ஹைலி நியூட்ரிட்டிவ் அண்ட் இது வந்து ஆன்டி டயபெட்டிக் அண்ட் ஃபைபர் ரிச் வெஜிடபிள். ஸோ ஒரு 300 கிராம் கோவக்காய் ஒரு காக்சீனியா எடுத்துக்கிறோம். சிலப்போ கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், பட் இந்த கசப்பு தன்மை போக்குறதுக்காக வெஜிடபிளாக பொரியலாக செய்கிறப்போ கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் புளி வேணால் கரைச்சி ஊற்றிக்கலாம். பட் ஃபார் தட் தேவையானது 2 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம், உப்பு, கடுகு போட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டேன். கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் வெட்டி போட்டு சிம்பிள் ஃப்ரை தான். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். முக்கால் பதம் வதங்குறப்ப தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஃப்ரை வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, ஈவன் பிரெட் ஸ்டஃபிங்க்கு சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி நான் கர்ட் ரைஸோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி இரும்பு வானிலையில் வறுக்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ வறுத்தாலும் கோவக்காய் அந்த க்ரீன் கலர் இருக்கும். பட் லாஸ்ட்டு ஒரு இத்தினோண்டு சீரகம் போடுறோம். யூரினரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் சரியாயிடும். அதாவது சம்மருக்கு அது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வறுத்துட்டு எடுத்து வைப்பேன். இது எல்லாத்துக்கும் வெர்சடைலாக பொருந்தும். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஆன்டி டயபெட்டிக்கு, ஹை ஃபைபரு, பின்ன வந்து ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்தெல்லாம் பாடியை வந்து ரெஸ்கியூ பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் நல்லா வறுத்தோன்னே போட்டிருக்கேன். கொஞ்சம் சாஃப்டாக சாகியாக இருக்கட்டும்னு. இதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயும் அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லித்தூளும் போட்டால் ஒரு குழம்பு பதத்துக்கு வந்துடும். அது இருக்கிற பீப்புள் பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லாட்டி ட்ரையாக இந்த மாதிரி இது வெந்தோடனே வறுத்து வச்சிட்டாலும் போதும். அவ்வளவுதான். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும்.